Hello friends, இன்னைக்கு ஒரு பொரியல் ரெசிபி முட்டைகோஸ் பொரியல் தான் செய்ய போறோம். இந்த முட்டைகோஸ் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு மசாலாலாம் சேர்க்காம ப்ளைனா ஒரு முட்டைகோஸ் பொரியல் தான் செய்ய போறேன். ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பொரியலுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் முட்டைகோஸ் எடுத்துர்க்கேன். இது 1/4 கிலோ இருக்கும். இப்போ இத ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். நீங்க கத்தியில கட் பண்றீங்கன்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி காய் துருவுற கிரேட்டர் இருக்கும்ல, அதுல இந்த பொட்டேட்டோ ஸ்லைசர்ல வச்சு நான் இந்த மாதிரி முட்டைகோஸை சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா தின்னான ஸ்லைஸா அந்த மாதிரி நீளமா கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி நீளமா கொஞ்சம் தின்னான பீஸா இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் பொரியல்ல சேர்க்கிறதுக்கு. நான் இந்த மாதிரி எல்லா முட்டைகோஸும் கட் பண்ணி வச்சிட்டேன். நீங்க கத்தி வச்சு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிக்கிட்டோம்னா போட்ட உடனே டக்குன்னு வெந்துரும். நம்ம பெரிய பீஸா போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். இப்போ நான் பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகோஸை சேர்த்துக்கிறேன். முட்டைகோஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சா போதும். ரொம்ப முட்டைகோஸை வேக வச்சு ஒரு மாதிரி கொலன்னு போயிடக்கூடாது. இல்லைனா அந்த கிரன்ச்சினஸ் இல்லாமல் தண்ணியாட்டம் சலசலன்னு ஆயிரும்ல, அந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முட்டைகோஸ் வெந்த உடனே தண்ணியை ஃபில்டர் பண்ணி வடித்து எடுத்து வச்சிடணும். தண்ணியில் விட்டுறக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொரியல் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம பிளான்ச் பண்ண முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப வெந்து போய் குழஞ்சிடக்கூடாது. சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வச்சோம்ல, அப்போ ஒரு 80% தான் குக் ஆகணும். இப்போ நம்ம வதக்கும் போது ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதும். மூடி போட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்ல. ரொம்ப முட்டைக்கோஸ் வந்து குழஞ்சி வேகிற அளவுக்குலாம் விடக்கூடாது. முட்டைக்கோஸோட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரியல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறீங்கன்னா தேங்காய் துருவல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உடனே சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய கூட சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியல் ரெடி. நான் இன்றைக்கி இதை ரசம் சாதம் கூட சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.